இந்த கடவுளின் எண்ணங்களையும் திட்டங்களையும் பற்றி நாம் புரிஞ்சிக்கவே முடியல. எவன் ஒருத்தவன் அநியாயம் அதிகமாக பண்ணுறானோ, அட்டகாசம் பண்ணுறானுங்களோ, நியாயத்தை மீறி நடக்கிறார்களோ, அவங்க பாருங்கள் வாழ்க்கையில் நல்லா தான் இருக்காங்க. அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய எல்லா செல்வங்களும் கடவுள் கொடுத்துட்டு தான் இருக்கார். சந்தோஷமாக வாழ்ந்துட்டுருக்கான். ஆனால் நியாயமாகவும் நேர்மையாகவும் இருக்கணும்னு நினச்சி வாழறவன் பாருங்கள், அவனுக்கு எல்லா கஷ்டமும் வந்துக்கிட்டே இருக்குது. இப்போ இப்படி நடந்தால் யாருக்கு இறைவன் மேல் நம்பிக்கை வரும்? சரி, நம்ம நேர்மையாக இருக்கோம், நமக்கு கடவுள் நல்லது செய்கிறார் அப்படின்ற எண்ணம் இருந்தால் தான் நேர்மையாக இருக்க வேண்டும் என்ற எண்ணமே வரும். ஆனால் நேர்மையாக இருக்கிறவங்க தான் அடி மேலே அடி வாங்கிக்கிட்டே இருக்காங்க. கெட்டவன் அவன் பாட்டுன்னு ராஜபோகமாக வாழ்ந்துட்டு இருக்கான். கடவுள் தான் இதுக்கு விடை சொல்லணும்.